ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரிஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கத்தில் உள்ள கல்லாவி பகுதியை சேர்ந்தவர் 50 வயசாகக்கூடிய முன்னாள் காவலர் செந்தில்குமார். இவரோட ஒய்ஃபு 40 வயசாகக்கூடிய சித்ரா. இவங்க சிங்காரப்பேட்டை காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. செந்தில்குமார் காவல்துறையில் ட்ரைனிங்கில் இருந்தப்பதான் சித்ராவை சந்திச்சிருக்காரு. ட்ரைனிங் டைமில் 2 பேருமே ஒருத்தர் சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டில் இவங்களோட காதல் விஷயத்த சொல்லி 2 சைட்லேயும் சம்மதிச்சதுக்கு அப்புறமா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ஒரு பையன் இருக்காரு. அவருக்கு இப்போ 20 வயசாகுது. இந்த தம்பதி ஊத்தங்கரை கவர்னர் தோப்பு பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கப்பதான் சரியா 2022 செப்டம்பர் 16 அன்னைக்கு எப்பவும் போல வேலை விஷயமா வெளியே போன செந்தில்குமார் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டாரா? ஏன்னா மனைவி கூட சண்டைனால கோவிச்சுக்கிட்டு எங்கேயும் தலைமறைவாக இருக்காரான்னு அவரோட அம்மா பதறி போயிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷமாவே சித்ராவுக்கும் செந்தில்குமாருக்கும் சண்டையாவே தான் இருந்திருக்கு. இதனால கல்லாவில உள்ள தன்னோட அம்மா வீட்டில் தான் செந்தில்குமார் தங்கி இருந்திருக்காரு. செந்தில்குமாரோட 65 வயசான அம்மா பாக்கியம் தெரிஞ்சவங்க கிட்ட மகனை பற்றி விசாரிச்சு பார்க்குறாங்க. மகனோட நம்பருக்கு நிறைய டைம் கால் பண்ணியும் பார்க்குறாங்க. அவரோட நம்பர் தொடர்ந்து ஆஃபில் தான் இருந்திருக்கு. மகனுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணுறதுனே புரியாமல் அந்த வயசான அம்மா தவிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடி போகுது. செந்தில்குமார் பற்றி எதுவுமே தெரிய வரல. இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ண முடியாதுன்னு நினச்ச பாக்கியம் அக்டோபர் 31 அன்னைக்கு கல்லாவி போலீஸ்லையும் ஆட்சியர் அலுவலகத்திலையும் தன்னோட மகனை கண்டுபிடிச்சு தரக்கோரி புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகார் தொடர்பாக கல்லாவி போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனால் எந்த க்ளூவுமே கிடைக்காம விசாரணை மந்தமாகவே நடக்குது. இதனால ஊத்தங்கரை டிஎஸ்பி தலைமையில் ஒரு தனிப்படை அமைச்சு அவங்களோட விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இந்த விசாரணையில் தான் முக்கியமான ஒரு க்ளூ கிடைக்குது. செப்டம்பர் 16 அன்னைக்கு காணாமல் போன செந்தில்குமார், அவரோட பையனான ஜெகதீஷ்குமார், அவங்க வைஃபான சித்ரா, அவங்க கூட இன்னொரு நபரோட மொபைல் சிக்னல் ஊத்தங்கரை கவர்னர் தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய புதுசாக கட்டப்பட்ட வீட்டில் தான் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் ஆன விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த வீட்டில் அந்த நேரத்தில் இவங்க கூட இருந்த அந்த தெரியாத நபர் யாருன்னு விசாரிக்கிறப்ப தான் ஊத்தங்கரை பக்கத்தில் உள்ள பாவக்கல் கிராமத்தை சேர்ந்த 37 வயசாகக்கூடிய அமல்ராஜ் அப்படின்னு தெரிய வருது. இந்த அமல்ராஜ் மேலே போலீஸில் நிறைய திருட்டு வழிப்பறி வழக்குகள் இருக்கதும் தெரிய வந்திருக்கு. டிசம்பர் 13 அன்னைக்கு ஜெகதீஷ்குமாரையும் அமல்ராஜையும் ஊத்தங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. நாள் ஜென்ரலாக விசாரிச்சுட்டு 2 பேரையும் அடுத்த நாள் நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லி போலீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேருமே சரின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் டிசம்பர் 14 அன்னைக்கு போலீஸோட விசாரணைக்கு பயந்து ஊத்தங்கரை போலீஸ் எங்களை அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி கிருஷ்ணகிரி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஸ்ரீவத்சவா முன்னாடி 2 பேரும் ஆஜராகியிருக்காங்க. ஜட்ஜ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2022 செப்டம்பர் 16 அன்னைக்கு செந்தில்குமாரை கொலை பண்ணி பாவக்கல் தென்பெண்ணை ஆற்றுல வீசிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேர்த்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சேலம் சிறையில் அடைச்சு இந்த கேஸ் தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஐயாக இருக்கக்கூடிய சித்ரா கிட்ட செந்தில்குமார் பற்றி டிஎஸ்பி விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போது தன்னோட கணவர் காணாமல் போனது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சித்ரா சமாளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே நேரம்தான் நீதிமன்றத்தில் சரணடைஞ்ச சித்ராவோட பையன் ஜெகதீசன், அமல்ராஜ் டிசம்பர் 23 அன்னைக்கு போலீஸ் அவங்கள காவலில் எடுத்து விசாரிக்கிறப்ப தான் செந்தில்குமாரோட கொலையில் திடுக்கிடக்கூடிய நிறைய தகவல்கள் வெளியாகியிருக்கு. கொலை செய்யப்பட்ட இந்த செந்தில்குமார் 1997 போலீஸ் வேலையில் சேர்ந்திருக்காரு. வேலையில் சேர்ந்த நாளில் இருந்தே லஞ்சம் வாங்குற வேலையை தான் மெயினாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. 2009 கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட எஸ்பி இன்ஸ்பெக்டராக இருந்த முரளி மேலே இவருக்கு இருந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவரோட ஜீப்பை கடத்திட்டு போயிட்டு தர்மபுரி மாவட்டம் தோப்பூர் காட்டில் உள்ள கண்வாயில் உருட்டி விட்டதுக்காக சஸ்பெண்ட் ஆகியிருக்காரு.
அதுக்கு முன்னாடி ஆயுதப்படை போலீஸோட வாகனத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரியில் தள்ளிவிட்டதாகவும் ஒரு புகார் இவர் மேலே இருந்திருக்கு. இது மாதிரி அவர் மேலே ஏகப்பட்ட புகார் வரவும் 2021 அவரை போலீஸ் வேலையிலிருந்தே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கணவரும் போலீஸ், நாமளும் போலீஸ், இதனால் சொசைட்டியில் நல்ல மரியாதையாக கௌரவம் கிடைக்கும்னு நினச்ச சித்ராவுக்கு செந்தில்குமாரோட இந்த செயல் எல்லாமே கோபத்தை தான் உண்டு பண்ணியிருக்கு. இதனால 2 பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை வரவும் ஆரம்பிச்சிருக்கு. கணவர் மேலே வெறுப்பில் இருந்த டைமில் தான் சித்ராவுக்கு அமல்ராஜ் மேலே காதல் வர ஆரம்பிச்சிருக்கு. கணவர் மேலே வெறுப்பில் இருந்த டைமில் தான் சித்ராவுக்கு அமல்ராஜ் மேலே காதல் வர ஆரம்பிச்சிருக்கு. அமல்ராஜ் அடிக்கடி ஏதாவது குற்ற வழக்கில் அரெஸ்ட் ஆகிறத வாடிக்கையாக வச்சுருந்துருக்காரு. அவரை கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதுக்காக சித்ரா தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த டைமில் தான் போலீஸ்க்கும் திருடனுக்கும் கள்ளக்காதல் ஆரம்பிச்சிருக்கு. சித்ராவை பார்க்கறதுக்காகவே இந்த அமல்ராஜ் அடிக்கடி ஏதாவது குற்றத்தில் ஈடுபட்டு அரெஸ்ட் ஆகி இருந்திருக்கான். சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறமா செந்தில்குமார் ஒரு கார் வாங்கி வாடகைக்கு ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு டிரைவர் வேணும்னு சித்ரா கிட்ட சொன்னதை கேட்டு அமல்ராஜை டிரைவராக கூட்டிகிட்டு வந்துட்டா நினச்ச நேரம் உல்லாசமாக இருக்கலான்னு நினச்சி செந்தில்குமாருக்கு அமல்ராஜை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சம்பளம் கம்மியாக கேட்டனால செந்தில்குமாரும் அமல்ராஜை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. இதுக்கப்புறமா எஸ்ஐ சித்ரா கணவர் இல்லாத நேரத்தில் அமல்ராஜ் கூட வீட்டிலையே உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட கள்ளக்காதல் பல வருஷமாக செந்தில்குமாருக்கு தெரியாமையே தொடர்ந்துருக்கு. இப்படியே போகிறப்ப தான் ஒரு நாள் சித்ரா அமல்ராஜை வர சொல்லி வீட்டில் பெட்ரூமில் உல்லாசமாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் எதிர்பாராத விதமாக செந்தில்குமார் வீட்டுக்கு வந்திருக்காரு. மனைவியையும் டிரைவரையும் அந்த கோலத்தில் இருந்ததை பார்த்ததும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் வீட்டில் இருந்த பொருள் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருக்காரு. அதோட சித்ராவையும் தாக்கியிருக்காரு. இனிமே இந்த வேலையை வச்சுக்காதுன்னு மனைவியை கண்டிக்கவும் செஞ்சுருக்காரு. கணவருக்கு தெரிஞ்சதை பற்றி பெருசாக அலட்டிக்காத சித்ரா பழையபடி அமல்ராஜ் கூட ஜாலியாக இருந்திருக்காங்க. இதனால வீட்டில் 2 பேருக்கு இடையில அடிக்கடி சண்டையாகவே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அமல்ராஜ்னால வீட்டில் சண்டை வரனால எங்கே செந்தில்குமார் தன்னை அமல்ராஜ் கிட்ட இருந்து பிரிச்சிடுவாரோ, தன்னோட உறவுக்கு இடைஞ்சலாக இருப்பாரோன்னு நினச்சி அவரை கொலை பண்ண பிளான் போட்டிருக்காங்க சித்ரா. நம்மளே இறங்கி பண்ணால் நம்மளோட வேலைக்கு ஆபத்தாகிரும்னு நினச்சி ஊத்தங்கரை பாரதிபுரம் பகுதியை சேர்ந்த கூலிப்படை புரோக்கரான சரோஜா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. சரோஜாவும் கொலை பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, 10 லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்க. 10 லட்சம் அதிகமாக இருக்குது, கம்மியாக சொல்லுங்கன்னு கேட்டு கடைசியாக இந்த டீல் 7 லட்சத்துக்கு பேசி முடிக்கப்படுது. சித்ரா பேசினபடி சரோஜா கிட்ட 7 லட்சம் பணத்தை கொடுத்துருக்காங்க. சரோஜாவும் பாரதி பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடியான வெள்ளச்சாமியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வெள்ளச்சாமி அவனோட அடியாட்களோட கொலை பண்ணுறதுக்கான பிளானை போட்டிருக்கான். இவங்களோட பிளான் படி செப்டம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு சித்ராவோட பையனான ஜெகதீஷ் செந்தில்குமாரை புது வீட்டுக்கு பால் காய்ச்சணும் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான். மகனோட பேச்சை கேட்ட செந்தில்குமாரும் அந்த புது வீட்டுக்கு வந்திருக்காரு. செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு அந்த வீட்டில் கூலிப்படையை சேர்ந்த ஆட்களும் கள்ளக்காதலான அமல்ராஜும் வீட்லேயே தங்கியிருந்திருக்காங்க. செந்தில்குமார் வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவரோட முகத்தில் மிளகா பொடியை தூவி சுத்தியலால் தலையில் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. இதில் அவர் சம்பவ இடத்துலையே மயங்கி விழுந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் இறந்தும் போகிறாரு. இவரோட பாடியை வீட்டில் இருந்த அரிசி பையில் போட்டு கட்டி வீட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த கூலிப்படை அங்கேருந்து போயிருக்காங்க. கணவரோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் சித்ரா அன்னைக்கும் டியூட்டிக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் இருந்த டெட் பாடி 2-3 நாள் ஆனால் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். எப்படியாவது இதை டிஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சி திரும்பவும் அந்த கூலிப்படை புரோக்கரான சரோஜா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அதுக்கு சரோஜா பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு 3 லட்சம் காசு கேட்டிருக்காங்க. கடைசியாக 2 பேரும் பேரம் பேசி 2 லட்ச ரூபாயை ஃபைனல் பண்ணியிருக்காங்க. 2 லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு கூலிப்படை மூலமாக பாடியை சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்கு கொண்டு போயிட்டு எரிச்சிடலான்னு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாடியை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன கூலிப்படை ரொம்ப தூரம் கொண்டு போனால் போலீஸ்கிட்ட மாட்டிக்குவோன்னு நினச்சி பாரதிபுரத்தில் இருக்க ஒரு பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளே அந்த மூட்டையில் கல்லை கட்டி தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க. அது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம்ன்றனால யாருக்குமே 3 மாதமாக இந்த விஷயம் தெரிய வரவே இல்லை.
3 மாசமா அந்த பாடி பற்றி யாருமே சொல்லலை, இந்த விஷயம் வெளியில் வரல அப்படின்றனால யாருக்குமே கொலை பற்றி தெரிய வராது, நம்ம மாட்டவே மாட்டோம்னு நினச்ச சித்ராவோட கூட்டம் செந்தில்குமாரோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் மூலமாக வெளியில் தெரிஞ்சிருக்கு. சம்பவம் நடந்து 3 மாதம் கழிச்சு தான் இந்த கொலை பற்றின தகவல் வெளியே வந்திருக்கு. இந்த கொலையில் சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூலிப்படை தலைவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த உடலை வீசினதா சொல்லக்கூடிய அந்த கிணத்துலேருந்து அழுகுன நிலையில் செந்தில்குமாரோட உடலை மீட்டிருக்காங்க. இந்த கொலையில் 8 பேர் வரைக்கும் ஈடுபட்டதா முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கு. சம்மந்தப்பட்ட எல்லாருமே இப்போ சிறையில் கம்பி எண்ணிட்டு தான் இருக்காங்க. சட்டம் தெரிஞ்ச போலீஸே இப்படி ஒரு குற்றத்தை பண்ணதை பற்றி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சேர்ந்து வாழ பிடிக்கலனா விவாகரத்து வாங்கிட்டு தனக்கு பிடிச்சவங்க கூட வாழ்க்கையை தொடங்கியிருக்கலாம், அதை விட்டுட்டு இப்படி கொலை பண்ணுறது இதுக்கான தீர்வாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் திருமணத்தை தாண்டின உறவு எல்லா இடங்கள்லையும் சகஜமான ஒரு விஷயமா மாறிக்கிட்டே இருக்கு. அற்ப சந்தோஷத்துக்காக ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கடைசியாக தன்னோட குடும்பத்தை தான் சிதைக்கிறாங்க. ஒரு தவறுக்கு கொலை அப்படிங்கிறது எப்போவுமே தீர்வாக அமையாது. விலை மதிப்பற்ற உயிர்களை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த குற்ற சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும், இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட சித்ரா மற்றும் அமல்ராஜ் அவங்களோட பையனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கிரைமில் சந்திக்கலாம். நன்றி.